இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த எபிசோடில் நம்ம செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் பொறுப்புங்கிறது யாருடையது என்பதை குறித்து பார்த்தோம். அதாவது எல்லார்கிட்டையும் நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டில் அந்த பொறுப்புங்கிறது எப்படி வருது, நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு தாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது அது ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, அதை நாம் தான் கிரியேட் செய்கிறோம். அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை நாம் தான் கிரியேட் செய்கிறோம். அதற்கு முழு பொறுப்பும் நான் தான். இதோட ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஒரு துக்கமான விஷயமோ ஒரு கவலையான விஷயமோ இருந்தால் கூட அதையும் நாம் தான் கிரியேட் செய்கிறோம். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நம்முடைய பொறுப்பை நாம் தான் கிரியேட் செய்கிறோம். இதை குறித்து கூடுதலாக இன்னும் விரிவாக பேசுவதற்காக நம்முடைய வந்துள்ளார் பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். இப்போ நம்ம பொறுப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த பொறுப்புன்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட எல்லா பொறுப்பும் இருக்குது. இப்போ இன்னொரு பொறுப்பை நம்ம கூடுதலாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு வரோன்னா, இந்த பொறுப்பு எல்லாம் அப்பா எடுத்துப்பாங்க, இல்லை கணவன் எடுத்துப்பாங்க, நம்முடைய குழந்தைங்க எடுத்துப்பாங்க, இப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த பொறுப்பை கொடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த பொறுப்பு எல்லாமே நாம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற அந்த பொறுப்பு எல்லாமே வெளியில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. உதாரணத்துக்கு என்னோட பொறுப்பை என்னோடய அப்பா எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாம் இங்கே பேசிகிட்ருக்கிறது என்ன அப்படின்னா, நான் எப்படி இருக்க வேண்டும், அந்த பீயிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை பற்றி நாம் பேசிகிட்ருக்கோம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அதனுடைய பெற்றோருக்கான பொறுப்பு என்னென்னா, அதனுடைய படிப்பு, அதனுடைய பல செலவுகள், அதனுடைய உணவு, உடை, அந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் இது வரைக்கும் பொறுப்புன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அந்த பொறுப்புகள் எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நாம் சொல்கிற பொறுப்பு அப்படின்றது சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய நிலையை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ பீயிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அதுதான். அந்த பொறுப்பை வேறு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் நம்ம பலதோட கேட்டிருக்கோமே. அதாவது ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோன்னா, மனைவி சொல்லுவாங்க, என்னுடைய குஷியின் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட துக்கத்தின் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே என்னுடைய கணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை கணவன் மேலே சுமத்திடுவாங்க. ஸோ அது வேறு விஷயம். இங்கே நாம் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எதையெல்லாம் உருவாக்குகிறேனோ, எதெல்லாம் என்னுடைய படைப்புகளோ அது என்னுடைய பொறுப்பு அப்படின்றது அர்த்தம். ஸோ என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய மனோபாவம், என்னுடைய கண்ணோட்டம், இவை எல்லாமே என்னுடைய படைப்புகள். ஸோ இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்றது தான் இங்கே அர்த்தம். இப்போ நாம் ரியாக்ஷன் பண்ணும்போதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நாம் நம்முடைய கட்டுப்பாட்டை வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ரெஸ்பான்சிபிள் அப்படின்னாலே இது என்னுடைய படைப்பு, நான் எப்படி உருவாக்குகிறேனோ அப்படிப்பட்ட எண்ணத்தினுடைய அடிப்படையில் உணர்வு இருக்கும் அப்படின்ற ஒரு சுய உணர்வோடு இருக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் எனக்கு வேர்க்குது. ஸோ நம்முடைய கஷ்டத்திற்கு காரணம் எப்பொழுதுமே வேறொருவர் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நாம் ரியாக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ சிந்தித்து நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்குவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எதெல்லாம் இருக்கோ நம்முடைய படைப்புகள், எண்ணமானாலும் சரி, என்னுடைய உணர்வுகளானாலும் சரி, நான் தான் உருவாக்குகிறேன் அப்படின்ற ஒரு சுய நினைவோடு நாம் உருவாக்குவது என்பது நிச்சயமாக உதவி செய்யும். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு நிமிடம் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை விடுபட்டு, ஸோ நான் எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை உருவாக்க வேண்டும் அப்படின்றதை நினைவுபடுத்தி கொண்டு நாம் அந்த எண்ணத்தையும் உணர்வையும் உருவாக்க முடியும்.
இப்போது நம்முடைய படைப்புகள்னு சொல்லும்பொழுது அந்த படைப்புகளுக்கு நாம் தான் காரணம் அப்படின்றப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆழ்ந்த நம்பிக்கைகள், ஆழமாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகளுக்கு கூட நாம் தான் பொறுப்பு, நாம் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். இப்போ நம்ம நம்முடைய கடந்த காலத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம், ஆனாலும் அந்த விஷயங்களுக்கு கூட நாம் தான் பொறுப்பு. ஆமாம் சிஸ்டர், அதாவது கடந்த காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி சம்பவங்கள் நம்முடைய ஆழ்மனதில் அழுத்தமாக பதிந்திருக்கும் போது அந்த சம்பவங்கள் தொடர்பாக நாம் ரெஸ்பான்ஸ் செய்யும்போது அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது இல்லையா? ஆமாம், நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, என்னுடைய ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் அந்த ரெண்டுமே நான் தான் உருவாக்குகிறேன். ஆனால் அதற்கு ஆதாரம் என்னுடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள் என்னுடைய ஆழ்மனதில் பதிந்து போயிருக்கிறது, அப்படி தான் அதுக்கு அர்த்தம். இப்போது குழந்தை பருவத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்ட விஷயங்கள். ஸோ குழந்தை காலத்தினுடைய அனுபவங்கள் அதெல்லாமே நமக்குள்ள ஒரு நம்பிக்கைகளாக ஆழ்மனதில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் அதனுடைய அடிப்படையில் தான் உருவாகும். ஆனாலும் செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சுய நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது நான் உருவாக்கக்கூடிய எண்ணமும் உணர்வும் என்னுடைய கண்ணோட்டமும் எல்லாமே என்னுடைய பொறுப்பு தான், என்னுடைய படைப்பு தான். இப்போ கடந்த காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு வலி வேதனையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதனுடைய அடிப்படையில் இந்த உலகமே மோசமானது, என்னுடைய சொந்தக்காரங்க ரொம்ப மோசமானவங்க, யாரையும் நான் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் உருவான அனுபவத்தையும் வலியையும் வேதனையும் நான் இப்போவும் அனுபவம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றப்போ, இப்போது இந்த நிகழ்காலமும் என்னுடைய எதிர்காலமும் ரெண்டுமே நான் வலியில் தான் அனுபவம் செய்ய போகிறேன். ஸோ இதற்கு யார் பொறுப்பாக இருக்க முடியும்? இதற்கும் நாம் தான் பொறுப்பு. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஆழ் மனதினுடைய நம்பிக்கைகளை கொஞ்சம் நம்முடைய கான்ஷியஸ் லெவலுக்கு மேலே கொண்டு வரணும். அதை கொண்டு இந்த நம்பிக்கைகள் சரியா தவறா, இந்த நம்பிக்கைகள் எனக்கு எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துகிறது, ஒருவேளை இந்த நம்பிக்கைகள் எனக்கு சரியான உணர்வை ஏற்படுத்தலை அப்படின்னா அதை நீக்கிடணும், அதை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஸோ இதுதான் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. கடந்த கால நினைவுகளை, கடந்த கால சம்பவங்களை, கடந்த கால நிகழ்ச்சியெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு அந்த வலியை விடாமல் மீண்டும் மீண்டும் அதையே நினைச்சு திரும்பவும் வேதனையும் வலியும் திரும்ப அனுபவிச்சுட்டே வரோம். அதாவது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றிய பயமா அல்லது எதிர்காலத்தை நினைத்த பயமான்னு தெரியல, அந்த வலியை நம்ம விடாமலேயே மீண்டும் அதை பிடிச்சே வச்சுட்ருக்கோம். நம்ம ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா, நாம் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற உணர்வு நமக்கு இல்லை. அதனால தான் நாம் மறுபடியும் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள் என்பது என்னுடைய படைப்பு, இதற்கு பொறுப்பு நான் தான். ஸோ இதை ஒரு நாளில் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அது போதாது. ஸோ இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு அது நினைவில் இருக்கும். இப்போ நான் வேதனையில் இருக்கேன், வலியில் இருக்கேன் அப்படின்றப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதனால் எனக்கு அந்த வேதனையும் வலியும் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்பவே என்ன ஆகிடுதுன்னா, நாம் அதை மாற்றிக்கிறது கிடையாது. ஸோ இந்த வலி என்பது நான் தான் உருவாக்கினேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது தான் இந்த வலியை என்னால் லெட் கோ செய்ய முடியும், அதாவது இந்த வலியை நான் நீக்க முடியும். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களின் வலியை நம்ம தான் நீக்கணும், அதை நீக்கினா தான் நம்ம லெட்ஸ் கோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது அந்த வலியை நாம் தான் கிரியேட் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த சம்பவங்கள் நம்முடைய மனதில் ஆழமாக பதியும் போது மீண்டும் மீண்டும் நமக்கு அதே திரும்ப நினைவு அதே தானே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் இல்லை குழந்தை பருவத்தில் ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா அதை மீண்டும் ஒரு எண்ணமாக உருவாக்கி அதே எண்ணத்தை நாம் மறுபடியும் நினச்சி பார்க்கும் பொழுது நாம் அந்த வலியை நிச்சயமாக உணர்கிறோம். ஏன்னா அது ஒரு ரணமாகவே போய்விடுகிறது. ஸோ இந்த ரணத்தை நாம் ஆற்ற முடியாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இப்போ என்னுடைய குழந்தை காலத்தில் எனக்கு எதை வேணால் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கைகள் என்பது இப்பொழுது எனக்கு வலியை தரக்கூடியது அப்படின்றப்போ அதை நாம் செக் செய்யணும், அந்த நம்பிக்கையை நாம் முழுவதுமாக நீக்கிடணும். அதுதான் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, டென்ஷன் அப்படின்றது இயற்கையானது தானே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம் சமயத்தில் நமக்கு டென்ஷன் இருக்கணும், ரிசல்ட் வந்தால் டென்ஷனாக இருக்காதா அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா டென்ஷன் அப்படின்றது வந்து இயற்கை கிடையாது. ஸோ இந்த நம்பிக்கையை நம்ம செக் செய்யணும். இந்த நம்பிக்கை நமக்கு ஒரு சரியான அனுபவத்தை கொடுக்கல அப்படின்னா அதை நாம் மாற்றணும். தட்ஸ் ஓகே. பட் யூ நோ பீப்புள் சே நோ பெயின் நோ கெயின், அதாவது வலியின்றி வரவில்லை. ஆமாம், இப்படி சொல்கிறாங்க, நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாம் மகிழ்ச்சியை வந்து அனுபவம் செய்யணும் அப்படின்னா நாம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். இப்போது உதாரணத்துக்கு வந்து நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை நாம் எடுத்துக்குவோம். ஸோ நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை நாம் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் கொஞ்சம் நோய் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நாம் நினைக்கிறோமா? நிச்சயமாக இல்லை இல்லையா? ஸோ நம்முடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நாம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி தான் நாம் விரும்புகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இது. இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவம் செய்யணும் அப்படின்னா நடுவில் கொஞ்சம் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவம் செய்யணும் அப்படின்றது நிச்சயமாக பொருந்தாது. எப்படி உடல் ஆரோக்கியம் என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்படியே நம்முடைய மனதின் ஆரோக்கியம் என்பது, மகிழ்ச்சி என்பது கூட எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நம்முடைய உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம விரும்புகிறது போல மனதும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதே நம்ம விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் மக்கள் இப்படியும் சொல்கிறாங்க, எனக்கு வலி இருக்கிறதும் நன்றாக இருக்கிறது, அதாவது ஐ டோன்ட் மைண்ட் பெயின். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வலியில் இருந்து மீள்வதற்கான வழி என்பது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். இப்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வேதனையை வலியை நான் அனுபவம் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அதுலேருந்து வெளிவருவதற்கு வழி தெரியல அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த வேதனையும் வலியையும் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இப்போது யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே, வலியிலேருந்து மீள்வதற்கான ஒரு வழி என்பது நிச்சயமாக இருக்குது, நாம் அதை முயற்சி செய்யணும் அப்படின்ற எண்ணம் என்பது தோன்றும். ஆனாலும் அதற்கான முயற்சியை அவங்க நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும். ஆமாம், அதற்கான முயற்சியை இப்போது நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். நம்ம இப்போ ஒரு வேதனையில் இருக்கிறோம், அந்த வேதனையோட வரியும் கூட வருதுன்னா அந்த வரியை வேதனையை விடுவதற்கான முயற்சியை, அதாவது நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்குவதற்கான முயற்சியை நாம தான் செஞ்சாகணும். ஆமாம், இப்போ நமக்குள்ள அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் உணர்வுகள் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நாம் நல்ல எண்ணங்களை உருவாக்கி அந்த நெகட்டிவிட்டியை, அந்த எதிர்மறை விஷயங்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். நம்மால் அந்த எதிர்மறை உணர்வுகளை எண்ணங்களை நிறுத்தவே முடியலைன்னாலும் சரி, அட்லீஸ்ட் நம்ம ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டே வரணும். ஸோ அந்த எதிர்மறை உணர்வுகளை நாம் நிறுத்த முடியும். எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீர் வந்து அழுக்காக இருக்குது, அதை நம்ம காலி செய்யணும் அப்படின்னா அது அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல நீரை வந்து தொடர்ந்து நிரப்பிக்கிட்டே வரும்பொழுது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த பாத்திரம் என்பது ஒரு நல்ல நீரால், தெளிவான நீரால் நிரம்பிவிடும் இல்லையா? அதே மாதிரி தான் பரமாத்மாவினுடைய அந்த மகா வாக்கியங்கள், பரமாத்மாவினுடைய அந்த ஞானத்தை இந்த புத்தி அப்படின்ற பாத்திரத்தில் வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் போடும் பொழுது, இப்போ என்னுடைய புத்தி என்பது எதிர்மறை எண்ணங்களாலும் என்னுடைய எதிர்மறை உணர்வுகளாலும் கசப்பான அனுபவங்களாலும் நிறைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிரப்பிக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்முடைய புத்தி என்பது நிச்சயமாக தூய்மையாகிவிடும். நம்ம புத்தி அப்படின்ற அந்த பாத்திரம் வந்து நிச்சயமாக பரமாத்மாவினுடைய அந்த ஞானத்தால் நல்ல எண்ணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் போல் ஆகிடும். இப்போது நாம் என்ன சொல்கிறோன்னா, நம்முடைய கடந்த காலம் என்பது மோசமாக இருந்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடந்த காலமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனிதரால் பிரச்சனை உருவாகுது அப்படின்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஸோ என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த தரத்திற்கு காரணம் அவர்கள்தான் அப்படின்ற பழியை நாம் சுமத்துறதை நாம் விட்டுட்டு நம்மேலேயே நாம் கவனத்தை வச்சு என்னுடைய பொறுப்பு என்ன, ஸோ நான் எப்படிப்பட்ட எண்ணங்களை நான் உருவாக்க வேண்டும், அதற்கான முயற்சியை நாம் தான் நிச்சயமாக எடுக்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எதையாவது அடையணும், நமக்குள்ளே ஏதாவது குறிக்கோள்களை நாம் வச்சுருப்போம். ஸோ இந்த குறிக்கோளை நான் அடையும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்குவோம். அந்த இலக்கை அடைவதற்கு 5 வருடம் கூட ஆகலாம். அப்பொழுது 5 வருஷம் கழித்து தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தள்ளி போடுறோம். இதற்கு தான் பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதையாவது செய்து நாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது, மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே நாம் அனைத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஒரு படியில் நாம் ஏறிட்டே போகிறோம், அந்த படியில் ஏறி அதனுடைய அந்த உச்சக்கட்டத்திற்கு செல்வது தான் நம்முடைய இலக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நாம் ஏற ஒவ்வொரு படியும்
கஷ்டத்தோடையும் வலியோடையும் ஏறுறோம் அப்படின்னா அந்த பயணம் என்பது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஒரே ஒரு எண்ணம் அந்த கண்ணோட்டத்தை வந்து மாற்றிவிடும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆம்பிஷன்ஸை வைக்கிறீங்க, அந்த ஆம்பிஷன்ஸை அடையிற அந்த வழி என்பதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? Too tired to enjoy that. ஐ ஹாவ் டு பி ஹாப்பி அண்ட் டூ திஸ். அதாவது நான் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே நான் எதையும் செய்ய வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய இலக்கை அடைவதற்காக நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியுமே வந்து நம்ம கஷ்டப்பட்டு வலி வேதனையோடு நாம் அந்த பயணத்தை தொடர்றோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன ஆகுனா அந்த இலக்கை அடையும் போது என்னால் அதை என்ஜாய் பண்ண முடியாது, நான் சோர்வடைஞ்சிருவேன். அந்த இலக்கை அடைஞ்ச உடனேயே நம்முடைய அடுத்த இலக்கை வந்து செட் செய்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா, மகிழ்ச்சி என்பது நாம் தொடவிருக்கும் இலக்கு அல்ல, நம்முடைய பிரயாணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மகிழ்ச்சி அப்படின்றது வந்து ஒரு இலக்கு கிடையாது, நம்முடைய பிரயாணமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ நம்ம ஒரு நாளில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சி என்பது எதையெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்றத நாம் சோதித்து பார்க்க முடியும். நம்முடைய மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதரையோ இல்லை ஒரு சூழ்நிலையையோ எதையாவது சார்ந்து தான் எப்போவுமே இருக்குது. அதாவது நம்முடைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கினா நாம் மகிழ்ச்சி அடைவோம், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நாம் மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் நம்முடைய மகிழ்ச்சியை வந்து டிபெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு சகோதரி வந்து தன்னுடைய கணவருக்காக வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ சமைக்கும் பொழுதே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் சமைச்சு முடிச்சப்புறம் இந்த சாப்பாடை சாப்பிட்டு என்னுடைய கணவர் வந்து மிகவும் சந்தோஷமாக இருப்பார், அதை பார்த்து நாம் சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு ஒரு காட்சியை உருவாக்கி அதை நினைத்து கொண்டே அவங்க சமைப்பாங்க. ஸோ இரவு ஆனதும் வந்து கணவர் வராரு, சாப்பிட்றாரு, அவருக்கு என்ன மூடோ தெரியல, சாப்பிடும்போது அமைதியாக சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் எழுந்து போயிடுறாரு. அப்போ அந்த சகோதரனுடைய மனநிலை என்பது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த கணவரோட வருகைக்காக வெயிட் செஞ்சது தான் மிச்சம். அடுத்தது அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது அது சம்மந்தமாக அவங்களுக்கு மன அழுத்தம் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்முடைய மகிழ்ச்சியை வந்து சின்ன சின்ன விஷயங்களை சார்ந்து வச்சுருக்கோம். நீங்கள் அப்ரிஷியேட் செய்யலை, அதனால் நான் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது கூட நான் அவர்கிட்ட சொல்ல முடிகிறதில்ல. ஆக்சுவலாக நாம் அதை கூட சொல்லிடுறோம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன், நீங்கள் ஒரு வாரத்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லலை அப்படின்னு எல்லாம் கூட நம்ம சொல்லிடுறோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சி அப்படின்றது வந்து எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்முடைய மகிழ்ச்சி என்பது எப்போவுமே பிறரை சார்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்முடைய மனதின் நிலைக்கு வேறு யாரோ காரணம் அப்படின்னு நாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்போ நம்ம வெளியில் போன உடனே நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணாதவரை நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவோம், ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து என்ன இது அவ்வளோ உங்களுக்கு சூட் ஆகலையே அப்படின்னு சொன்னால் போதும், உடனே என்னுடைய மகிழ்ச்சி என்பது கீழே இறங்கிடுது. ஸோ நம்முடைய மனநிலை என்பது எப்பொழுதுமே யாரையாவது எதையாவது சார்ந்து இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நம்முடைய மனதினுடைய கட்டுப்பாடு நம்ம கையில் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி நம்முடைய மனதின் நிலை எப்படி நம்முடைய பொறுப்போ நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ, அதே மாதிரி அடுத்தவருடைய மனநிலை கூட நம்முடைய பொறுப்போ இல்லை நம்முடைய கட்டுப்பாடோ கிடையாது. மற்றவங்களோட மனநிலைக்கு நாம் நிச்சயமாக பொறுப்பு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நம்ம இப்போ பல தடவை பார்த்தோன்னா, மற்றவங்க யாராவது கஷ்டப்படும் போது அது அவங்க வந்து அந்த கஷ்டம் நம்மளால தான் ஏற்பட்டதோங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல், அதாவது ஒரு குற்ற உணர்வு நம்மக்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா, சில குழந்தைங்க நான் இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்காக தான் செஞ்சேன், அவங்க எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதனால தான் நான் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பல குடும்பங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். சில சமயம் பார்த்திங்கன்னா இது ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களால் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்களால் தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த எண்ணத்தை நமக்குள்ளே வாங்கிக்கிட்டு நாம் கூட வேதனையை வலியை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அதை செய்யலைன்னா கூட நான் அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஒருவேளை அது நடக்கிறதுக்கு நம்ம கூட பொறுப்பாளியாக இருக்கலாம் இல்லையா. ஆக்சுவலாக நாம் எதை நினைவு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, மற்றவர்களுடைய துக்கமானாலும் சரி மகிழ்ச்சியானாலும் சரி அது அவர்களுடைய படைப்பு,
அதற்கு நாம் காரணம் இல்லை அப்படின்றத நாம் நல்லா நினைவு வச்சுக்கணும். ஏன்னா நம்முடைய மகிழ்ச்சிக்கும் இல்லை நம்முடைய வேதனை வலிக்கோ மற்றவர்கள் காரணம் கிடையாது. அதே போல தான் இதுவும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மற்றவங்கெல்லாம் என்னால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அப்போது நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஸோ அவங்களுடைய வலிக்கும் வேதனைக்கும் அவங்க தான் பொறுப்பு அப்படின்றத நாம் நினைவுபடுத்தும் பொழுது நாம் லேசாகி விடுவோம். நமக்குள்ள அந்த குற்ற உணர்வு என்பது ஏற்படாது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நம்மால் அவர்களுக்கு உதவி செய்யவும் முடியும். ஸோ நாமளும் வழியில் இருக்கிறோம். ஸோ அந்த வழியிலே போயிட்டுருக்கும்போது அவர்களும் அதே வழியில் இருந்தால் நம்மளால் அவங்களுக்கு எதுவும் உதவி செய்ய முடியாதோங்கிற குற்ற உணர்வு நம்மக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு நம்ம தான் பொறுப்பாகவும் இருக்கிறோம். ஸோ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் பொறுப்பு, எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் பொறுப்பில்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மற்றவர்களுடைய மனநிலைக்கு நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய மனநிலைக்கு நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, மற்றவர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆமாம், நீங்கள் சொல்கிறபடி கரெக்டு தான். அதாவது நம்ம அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கு குஷியை கொடுக்குறோம், அவங்கள ஹர்ட் செய்கிறோம். இதுக்கு எல்லாமே நாம் தான் பொறுப்பு அப்படின்னு நாமளே நினச்சிக்கிறோம். நாம் இது வரைக்கும் அதர்வே அரவுண்டு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். எப்படி நம்முடைய மனநிலைக்கு பொறுப்பு நாம தானோ, அதே மாதிரி அடுத்தவங்களுடைய மனநிலைக்கு பொறுப்பும் அவங்க தான். அவங்க ஏதாவது துக்கத்தில் இருந்தாலோ கஷ்டத்தில் இருந்தாலோ அதற்கு நாம் உதவி செய்யலாம். ஆனால் அந்த துக்கத்திலிருந்து அவங்கள விடுதலை என்பது செய்ய முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கடவுளே வந்தாலும் அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள்கிட்டேருந்து அந்த சக்தியை வாங்கிக்கலாம், அந்த ஞானத்தை வாங்கிக்கலாம், அதை உபயோகப்படுத்தி என்னுடைய கஷ்டத்திலிருந்து நான் மீண்டு வரலாம். ஆனால் நான் எந்தவித முயற்சியும் எடுக்கலை அப்படின்னா அந்த கடவுளே வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறபடியே அந்த எண்ணத்தை நான் அப்படியே பிடித்து கொண்டு இருந்தால், அதாவது அந்த கெட்ட எண்ணத்தை விட்டு விடவே முடியாமல் இருந்தால் கடவுளே வந்தாலும் எனக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாது. ஆமாம், அதே தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரமாத்மா என்பவர் நமக்கு மகிழ்ச்சியை அப்படியே கொடுக்கறதில்ல. ஸோ மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான ஞானத்தையும் அதை உருவாக்குவதற்கான சக்தியையும் தான் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ நாம் அவர்கிட்டேருந்து அதை வாங்கிக்கிட்டு நமக்குள்ளே நாம் மகிழ்ச்சியை எப்படி உருவாக்குவது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியை நாம் உருவாக்குறோம், அதை நாம் அனுபவிக்கிறோம். ஏன்னா நாம் தான் படைப்பாளி. ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உணர்வும் என்னுடைய படைப்பு. ஸோ கடவுளோ இல்லை வேறு மனிதனோ அதற்கு பொறுப்பாக ஆக முடியாது. அதை படைப்பது அவர்கள் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ நாம் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களினுடைய கண்ணோட்டமும் மாறிக்கிட்டே வரும். எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நமக்கு ஒரு உணர்வு என்பது ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம கடவுள்கிட்ட என்ன பிரார்த்திப்போம்னா, இந்த சூழ்நிலை தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சூழ்நிலையை மாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். கடவுள்கிட்ட சூழ்நிலை சரி செய்கிறத பற்றி மட்டும் நாம் பிரார்த்திக்கிறதில்ல. இவங்கள சரி செய்யணும், அவங்கள சரி செய்யணும், இதை சரி செய், அதை சரி செய், அப்போ நான் இதெல்லாம் உனக்கு செய்கிறேன் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை அவர்கிட்ட நம்ம முன்னால் வைக்கிறோம். ஸோ கடவுள்கிட்டேருந்து நம்ம சக்தியை வாங்கிக்கணும். அந்த சக்தியை உபயோகப்படுத்தி நாம் மகிழ்ச்சியை உருவாக்கணும். அந்த சக்தியை பயன்படுத்தி நான் தான் சூழ்நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் நாம் செய்யணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடவுளே நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆக்சுவலாக கடவுள் கூட யார் தனக்குத்தானே உதவி செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் கடவுள் கூட உதவி செய்வார். இல்லைன்னா கடவுளுடைய உதவி கூட நமக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தனக்குத்தானே உதவி செய்கிறது அப்படின்னு. எனக்கு கூட தெரியல தனக்குத்தானே உதவி செய்கிறதுங்கிற என்னன்னு தெரியல. நான் பொதுவாக நம்ம மற்றவங்களுக்கு தான் உதவி செஞ்சுருக்கோம், நம்ம அப்படி தான் செஞ்சுருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நமக்கு நாமே உதவி செய்கிறதுங்கன்னா என்ன? ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே உதவி செஞ்சுக்க முடியும். நாம் ஏன் மற்றவங்களுக்கு தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படின்னா, மற்றவர்களுடைய மனநிலைக்கு காரணம் நாம் தான். மற்றவங்களுடைய வேதனை வலிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் நாம் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நாம் என்ன நினைக்கிறோன்னா, மற்றவர்களுக்கு தான் நாம் உதவி செய்ய முடியும், நமக்கு நாம் உதவி செய்ய முடியாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனநிலைக்கு காரணம் நாம் தான் அப்படின்றதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது அப்படின்றப்போ நான் என்னுடைய நண்பர்கள்கிட்டையோ இல்லை பல பேர்கிட்ட நான் அதை பற்றி டிஸ்கஸ் செய்யலாம். ஸோ நான் எவ்வளவு பேசினாலும்
அதை மற்றவங்க கேட்டுட்டு அதுக்கான ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்கலாம், அறிவுரைகளை கொடுக்கலாம், ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லலாம். அவங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த பாசிட்டிவான விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டு எனக்காக என்ன மாற்றங்களை நான் கொண்டு வரணும் அப்படின்றதை நான் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் என்னுடைய வேதனையிலேருந்து என்னுடைய கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராமை பல பேர் பார்த்துட்ருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்த உடனே எந்த விதமான அதிசயமோ அற்புதமோ நடந்துட போகிறதில்ல. இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் செய்யும் பொழுது தான் அந்த மேஜிக் என்பது ஏற்படும். இந்த நிகழ்ச்சியில் பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம், பரமாத்மாவினுடைய ஞானத்தை நாம் கொடுக்குறோம். ஸோ அதை கேட்கறதுனால எந்த விதமான அதிசயமும் ஏற்பட்டுற போகிறதில்ல. அதை கேட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்யும் பொழுது தான் அந்த அதிசயம் என்பது நிச்சயமாக ஏற்படும். நாம் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகலாம், இல்லை கவுன்சிலர் கிட்ட போகலாம், நம்முடைய நண்பர்கள் கிட்ட போகலாம். எங்கே போனாலும் அவர்கள் சொல்வதனால் எனக்குள்ள மாற்றம் என்பது நிச்சயமாக வராது. அவர்கள் சொல்லுகின்ற அந்த பாசிட்டிவான நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டு என் மேலே நான் வேலை செஞ்சு அந்த முயற்சி செஞ்சு அதற்கப்புறமா அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் எல்லாமே சாத்தியம். என்னுடைய வேதனைக்கு வலிக்கு காரணம் நான் தான், இது என்னுடைய படைப்பு தான் அப்படின்றதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றுவதற்கான முயற்சியை நாம் தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகமே திரண்டு வந்தால் கூட நம்மை அந்த வேதனை வலியிலேருந்து மீள்வதற்காக உதவி செய்ய முடியாது. ஸோ எப்பொழுது இது என்னுடைய படைப்பு அப்படின்ற உணர்வு வருகிறதோ அப்பொழுதே நாம் இதை அழிக்கவும் முடியும், இதை முடிக்கவும் முடியும் என்ற உணர்வு தானாகவே வரும். ஏனென்றால் நாம் தான் கிரியேட்டர், நாம் தான் டிஸ்ட்ராயர். ஆமாம், நிச்சயமாக இது என்னோட கையில் தான் இருக்குது. யாரெல்லாம் வலியிலையும் வேதனையிலையும் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் தனக்குத்தானே பேசுங்க. அதாவது இதை கிரியேட் செய்தது நான் தான், அதை முடிக்க போகிறது நான் தான், அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்க. சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஆனால் இதில் இன்றைக்கி நீங்கள் ஹைலைட் பண்ணல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவங்களோட துக்கத்துக்கும் வேதனைக்கும் நம்ம பொறுப்பாக முடியாது. ஸோ அதுக்காக நம்ம அந்த குற்ற உணர்வுகளே நம்ம வாழ வேண்டாம். நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் எல்லா நல்ல செயல்களுக்கும் நாம் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஆணித்தரமாக உங்கள் மனசில் பதிவு வச்சுருப்பீங்க. என்னென்னு அவங்க சொன்னாங்க, எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே கண்டிப்பாக தெளிவாக இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இமெயில் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது அருகில் உள்ள எங்களது சென்டருக்கு உங்களது சந்தேகங்களுக்கான பதிலை பெற்றுச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி